இலங்கையில் வந்து எஸ்எஸ்எம் நலத்திட்டத்தின் கீழே நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்க, உங்களோட கையில் கியூஆர் கோடும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பணம் வரல. இது என்ன காரணம்? அல்லது வந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்களா, தெரிவு செய்யப்படலையா, இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு கொள்வது? அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த நலத்திட்டத்தின் கீழே இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குரிய வெப்சைட்டை தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போனீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் உங்களோட பிரதேசம், உங்களோட கிராமம், சகல டீட்டெயில்ஸ் அங்கே கேட்குற தகவல்களை சரியான முறையில் கொடுத்து உங்களோட பேர் முதல்ல அங்கே இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களோட பேர் அங்கே இருக்குது, ஆனால் எனக்கு பணம் பெறலை, என் வங்கி கணக்கு பணம் பெறலை, பணம் வந்து கொண்டிருந்தது ஆனால் நிப்பாட்டிட்டாங்க, இன்னும் அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன பேர் இருக்குது, அப்போ உங்களோட பணம் வங்கியோ களவாடப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சரியான முறையில் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களோட பேர் இருக்குது, பணம் வந்து கொண்டிருந்தது, ஏற்கனவே வந்து கொண்டிருந்த பணம் வராமல் விட்டது, அல்லது பேர் இருக்குது பணமே வரவில்லை என்னுடைய வங்கி கணக்குக்கு, என்னுடைய வங்கி கணக்கு சரியான முறையில் நான் பதிவு செய்தேன், இவங்க தான் வந்து எடுத்தவங்க எல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 1924 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுடைய நலன் புரிச்ச அதாவது வெல்ஃபேர் சென்டரில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த இணையதள பகுதிக்கு நாங்கள் போய் எங்களுடைய பேர் அங்கே இருக்குது, உறுதிப்படுத்தப்பட்டது, நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் உங்களுக்கு நாங்கள் அழைப்பை மேற்கொள்கிறோம். நலன்புரி திட்டத்தின்களை எங்களோட பேர் இருக்குது, எங்களோட குடும்பத்தில் அவரோட பேர் இருக்குது, இல்லாத மனைவியோட பேர் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இன்னும் பணம் எங்களோட வங்கிக்கு வரவில்லை, வைப்பு செய்யவில்லை, அல்லது குறுகிய காலப்பகுதிக்கு வந்தது இப்போ வருவதில்லை என்று சரியான தகவலை இந்த 1924 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுத்து அழைப்பை மேற்கொண்டு கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வேலை செய்யாது. இது வந்து இலங்கையில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அவசர முறைப்பாடு செய்யக்கூடிய வகையில் இந்த நம்பர் இருக்குது 1924. ஸோ இலங்கையில் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் ஏற்கனவே நலமுறை திட்டத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு, பணம் வரல, வந்து வந்த பணம் இடையில நின்றுட்டுது, இப்படியான பிரச்சனைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த நம்பரை நீங்கள் கட்டாயம் பாவிச்சு உங்களுக்குரிய பிரதிபலனை நீங்கள் கட்டாயம் அடைஞ்சு கொள்ளுங்க. இந்த நம்பரை கட்டாயம் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே நிறைய பேர் வந்து இந்த பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடும், ஆனால் காசு இன்னும் அவங்களுக்கு கொடுப்பட்டிருக்காது, எங்கேயோ ஒரு மூலையில் இது களவாடப்பட்டு கொண்டிருக்கும். இப்போதைய சூழலில் உங்களுக்குரிய தீர்வு வந்து சரியான முறையில் பெற்றுத்தரப்படும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து உறவு நண்பர்களுக்கு பார்த்த உடனே ஷேர் பண்ணி விட்டுருங்க.